தேடி வந்தோ பங்கஜமல சிசுவே கண்ணி மூல கணபதியே சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ். வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை தகதிமிதா வில்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சார் சீதையிடம் கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சார் ராமனிடம் யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் என்று நல்ல கணக்கில் வைத்தான் இறைவன் யாரை எங்கோ சேர்த்து வச்சு டௌரியை ஏற்றினான் மனிதன் வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை இப்படி இருக்குமா? எப்படி? அதாவது நேத்து அம்மா அவங்க கூட கார்ல வரும்போது கார்ல நெக்லஸ் காலிண்டு வீழ்ந்து அத நீ பார்த்து அத நைஸா எடுத்து போய் வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கலாம் இல்லையா? யோ என்னையா துப்பறிஞ்ச மாதிரி பேசுற? ஆமா, கொஞ்ச நாளா இன்ஸ்பெக்டர் வீட்டுல துப்பறிய நாய் கூடவே நான் இருந்தேன். அதான் இப்படி தப்பு தப்பா மோப்பம் பிடிக்கிற. ஒருவேளை இப்படி இருக்குமோ? செல்லம்மா மார்க்கெட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஒருவேளை செல்லம்மா எடுத்திருந்தா? பார்வதி, பார்வதி, என்ன விஷயம்? ரொம்ப டென்ஷனா இருக்க? என் நெக்லஸ் திருடு போயிடுச்சுங்க. அதுவும் நம்ம வீட்லயே திருடு போயிருக்கு. உனக்கு நல்லா தெரியுமா? நிச்சயமா திருட்டு தான் போச்சா? நேத்து சாயந்தரம் வரைக்கும் என் கழுத்துல இருந்த நெக்லஸ் தன்னால ரெக்கம் அடிச்சு பறந்து போயிடுச்சா? திருடு போயிருக்கு. அதுவும் நம்ம வீட்டுல இருக்கவங்க திருடி இருக்காங்க. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும், திருட்ட மட்டும் மன்னிக்கவே முடியாது. அங்க நான் பாத்துட்டேங்க. இல்ல, அங்கேயும் பார்த்தாச்சுங்க. இல்லீங்க. எங்க பாத்ரூம் போறீங்களா? அங்கேயும் தேடி பாத்துட்டேங்க. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க. எங்கேயும் இல்லீங்க. பார்வதி, நீ பொருளை பறி கொடுத்திருக்க, அந்த பரபரப்புல இருக்க. இப்போ உன் கண்ணுக்கு எதுவுமே தெளிவா தெரியாது. ஒரு நிமிஷம். பார்வதி, டிராயரை திறந்து பார்த்த, வார்ட்ரோப திறந்து பார்த்த, பாத்ரூம்ல செக் பண்ண. நேத்துக்கு ராத்திரி நீ படுத்தியே படுக்க. இந்த படுக்கைய நல்லா பாத்தியா? பாத்திருந்தேன்னா திருட்டு போன நெக்லஸ், சாரி காணாம போன நெக்லஸ் தானே உன் கையில கிடைச்சிருக்கும். திருடுறது தப்புதான், ஆனா ஞாபகம் மறதின்னு ஒண்ணு இருக்க, அது அதோட பெரிய தப்பு இல்ல. தப்பே பண்ணாத அப்பாவிகளை தண்டிக்க பாத்தியே, அது அதோட பெரிய பாவம் இல்ல. நேத்துக்கு ராத்திரி இந்த நெக்லஸ் உன் கழுத்தை உறுத்தி இருக்குது, அதான் கழட்டி வச்சுட்ட. இப்ப நீ செஞ்சியே பெரிய தப்பு. அது உன் மனச உறுத்தல. உறுத்தணும், உறுத்தினாத்தான் நீ என் பார்வதி. ஆமாங்க, தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், எங்க போயிட்டு இருக்க? பாவங்க,
அநியாயமா சர்வெண்ட் மேல எல்லாம் பழிய போட்டுட்டேன். நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். வேக வேகமா தப்பு பண்ணுவ, அதோட வேகமா மன்னிப்பு கேட்ப. சந்தேகப்படுற குணமும் உங்ககிட்ட இருக்கு, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற நல்ல மனசும் உங்ககிட்ட இருக்கு. அதான் உன் குணச்சித்திரம், அதான் என் பார்வதி. வேண்டாம், 1000 இருந்தாலும் நீ சம்பளம் கொடுக்கிற எஜமானி, நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அது நல்லா இருக்காது. நான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். இனிமேலாவது இந்த நெக்லஸ் ஜாக்கிரதையா வச்சுக்க. ஏண்டா இப்படி அவத்த உள்ள போவா ஒரே இடியா? என்ன காஃபியாவது வரும்னு எதிர்பார்த்தேன். இன்னும் 10 நிமிஷம் தனியா உட்கார்ந்து இருந்தா பைத்தியம் பிடிச்சு விடுங்கிற பயத்துல ஓடி வந்துட்டேன். ரங்கா, ஒரு சின்ன பிரச்சனை, அதை ஆல்மோஸ்ட் நான் சால்வ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ வெயிட் பண்ணு. இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. ஜூன் 16ஆம் தேதி கச்சேரிக்கு கௌரி டேட் வேணும்னா வெயிட் பண்ணு. அப்ப வெயிட் பண்றேன். என் தலையெழுத்து பிராரப்தம் கர்மா இப்படி மாட்டிட்டு பிடிக்கிறேன். பண்றான். ஐயோ பாவண்டா, அது எடுத்து இருக்காது. ஏய், யாரும் எடுக்கல. நெக்லஸ் கிடைச்சு போ. கிடைச்சிருச்சா? ஐயா, கொஞ்ச நேரத்துல நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். போலீஸ் வேற வருதுன்னு சொன்னாங்க. அம்மா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. பார்வதி பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆந்திரா வெயிலா திகிப்பா, திடீர்னு காஷ்மீர் குளிரா மாறிடுவா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல? இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன், ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிருக்கான். நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட் ஷோ, ஹாப்பியா சினிமா பாருங்க. இந்தா உனக்கு 100, நீ புடி உனக்கு 100, நீயும் புடி உனக்கு 100. நைட்டு சினிமா பார்த்துட்டு நாளைக்கு காலையில இருந்து மறுபடியும் கலகலப்பான மூட்ல வேலை செய்யணும். ஐயா, அம்மா கோபம், எங்களுக்கு லாபம். ஆனா பாவி, ஐயாவுக்கு நஷ்டம்டா. பார்வதி, யார் வந்திருக்கா பாரு. ரங்கா, யார் வந்திருக்கா பாரு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு? அது வந்து போன வாரம் டெல்லி தமிழ் சங்கத்தோட மீட்டிங், அதுக்கு போயிருந்தேன். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா நெக்லஸ் காணோம், தங்க மோதிரத்தை காணோம். அப்புறம் வந்து அந்த சபா செக்ரட்டரி பிச்சு வந்து அது வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து ஏதோ பண்ணி. என்னது ரங்கா, நெக்லஸ் விடுறியா? வந்த கதைக்கு வரையா? நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஓஹோ, கிடைச்சிருச்சா? இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு. ஆமா, வீட்ல எப்படி இருக்காங்க? அதாவது ஆத்துல எல்லாரும் சௌக்கியம். என் ஆத்துக்காரி இங்க வரணும் ரொம்ப பிடிவாதி முடிச்சா. நான் தான் வேண்டாம், காலம் கெட்டு கிடக்கு, ஆத்த பூட்டு வரண்டாம்னு அங்கேயே இருக்க சொல்லிவிட்டேன். இன்னொரு விஷயம், எங்க ஆத்துக்காரிக்கு கௌரி பாட்டுனா அப்படியே உசுருமா. அதான் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே மாட்ட, அடம்பிடிப்ப. வந்த விஷயத்த சொல்றா. அதாவது என் செகண்ட் சன் மெட்ராஸ்ல ஒரு கம்பெனில வைஸ் பிரசிடென்டா இருக்கான். அந்த கம்பெனியோட செகண்ட் ஆனிவர்சரி அடுத்த மாசம் வர போறது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம கௌரி பாடணும்னு ஆசைப்படுறான். நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் சபா ஸ்டேஜ் புக் பண்ணணும். அப்புறம் ரெண்ட் கொடுக்கணும். முக்கியமா ஆர்கே இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட ப்ரிசைட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கணும். ஆர்கே யாரா? ஆமா. யார் இவரு? நான் கூட 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேனே. என்ன இது படையாரு? ஆர்கே யாரு தெரியாத உங்களுக்கு? தெரியாதா? என்ன தெரியலன்னு சொல்றாளே, பின்னையே அழுத்தி அழுத்தி கேக்குற. சொல்ல. ஐயோ, என்னமா இது? உலகத்திலேயே ஆர்கேஆர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாத நாடே கிடையாதம்மா. அவ்வளவு பிசினஸையும் அப்படியே வளைச்சு போட்டிருக்கார். அமெரிக்காவிலேயே அவருக்கு 4 கப்பல் ஓடுறது, 8 ஏரோப்ளேன் பறக்கிறது. இங்க இருக்கிற கோட்டீஸ்வரா மோட்டார் போட்டுன்னா இவர் பெரிய டைட்டானிக். அப்ப சீக்கிரமே முழுகிடுவார்னு சொல்லு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா நீ? இது பார்வதி, இந்த தேதி விஷயமா தான் எப்படியாவது வாங்கி கொடுன்னு என்ன நச்சரிச்சான். நான் சொன்னேன், என் பொண்ணு மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பார்வதி தான் பாக்குறா. அவ கால் ஷீட் டைரி பார்வதி கையில தான் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லை கூட தாண்டறதே இல்லைன்னு சொன்னேன். கரெக்ட். அதாவது இப்ப கூட இந்த ஆர்கேஆர் மெட்ராஸ் வந்திருக்காரு பாருங்க, இதுக்காக ஒரு புது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்காக தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படியாவது என் சன் அவைல் பண்ணிக்கணும் பாத்துக்கிறான். அந்த டேட்டு கிடைச்சா. என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க? நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்வேனா? கண்டிப்பா கௌரி பாடுறா. அப்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? இருங்க. என்ன என்ன டேட்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, நான் சரியான முட்டாள். இவங்க கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டேன். அதாவது வர 16th வந்து. எப்போ 16th வர்ற மாசம் 16th.
ஐயோ சாரி சார், அந்த தேதியில ஏற்கனவே இன்னொரு இடத்துல கச்சேரி பிக்ஸ் பண்ணிட்டாங்களே. அப்ப நான் தான் பாடணுமா? கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம், கொஞ்சம் பாருங்களேன். முடியாது சார். ஈஸியாச்சே, 16th அவளுக்கு 17th தான் சேஞ்ச் பண்ணுங்களேன், அவ்வளவுதானே. அதான் இல்லன்னு சொல்லிட்டாலே, அப்ப 16th 17th அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப ஈஸியா முடிஞ்சு கொடுத்து வரே அப்படின்னு எந்திரிச்சா இப்ப என்ன? எனக்கு அப்பவே தெரியும், ஜூன் 16 பொள்ளாச்சி தமிழ்ச்சங்கத்துக்கு நீ கொடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா ரங்கா, பார்வதி ஒரு தேதியை கொடுத்துட்டா அத மாத்தவே மாட்டான். கரெக்டா பார்வதி? இந்த ஆர்கேஆர்லாம் கிடையாது, ABZR வரைக்கும் ஒரு பெரிய மனுஷன் தலைமை தாங்கினா கூட கொடுத்த தேதியை எங்க பார்வதி மாத்தவே மாட்டா. கரெக்டா பார்வதி? இப்ப ஆர்கேஆர் வராருன்னா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கும். ஊர்ல இருக்கிற அத்தனை விவிஐபிஸும் அங்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் கொடுத்த தேதிய பார்வதி மாத்தவே மாட்டா. கரெக்டா பார்வதி? இப்ப இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கும்போது நாங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா கூட அதை துச்சமா நினைச்சு அப்படி தூக்கி போடுவாங்க எங்க பொண்ணு கச்சேரிக்கு. இருந்தாலும் எங்க பார்வதி கொடுத்த தேதியை மாத்தவே மாட்டா. கரெக்டா பார்வதி? யூ கேன் கோ. போ. இருங்க இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்றது? வராதவர் வந்திருக்காரு, இவ்வளவு நாள் கழிச்சு வந்து நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் கேக்குறாரு. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேன். அவருக்காக வேண்டியாவது அந்த தேதியை கேன்சல் பண்ணிட்டு உங்க ஃபங்க்ஷன்ல என் பொண்ணு கௌரி பாடுறா. எனக்கு இந்த பணம் முக்கியம் இல்ல, அந்தஸ்து முக்கியம் இல்ல, கௌரவம் முக்கியம் இல்ல, பழகினவங்க தான் முக்கியம். சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், கௌரி உங்க கச்சேரியில தான் பாடுறா. அந்த 16th கன்ஃபார்ம் தானே? நான் சொல்றேன்ல, கன்ஃபார்மா பாடுறா. எனக்கு லேடிஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் ஏற்பாடு நல்லா பண்ணுங்க. என்ன மனசு, என்ன மனசு! என்ன மகாபாவி, சந்தடி சாக்குல லட்சம் ரூபாய் அவனுக்கு. லட்சம் ரூபாய்? ஆமா, லட்சம் ரூபாய் நான் ஏத்தி விட்டதாலதான் என் பொண்டாட்டி பார்வதி இறங்கி வந்தா. பின்ன வராத நீ வந்தேங்கிறதுக்காக மாறாத பார்வதி மாறிட்டான்னு நினைக்கிறியா? இல்லடா ரங்கா, அவ உலகமே தனி. இந்த கச்சேரிக்கு அவைய ஒத்துக்கிட்டா காசுக்காகடா. ஆமா, ஆர்கேஆர் அங்க வரப்போறாரு. ஆர்கேஆர் அங்க வரப்போறாருன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் அங்க வர்றதால ஊர்ல இருக்கிற அத்தனை விவிஐபிஸ் அங்க வரப்போறாங்க. அந்த மேடையில பாடினா என் பொண்ணுக்கு மவுசு ஏறும், மவுசு ஏறிச்சுன்னா மார்க்கெட் ஏறும், மார்க்கெட் ஏறிச்சுன்னா ரேட் ஏறும், ரேட் ஏறிச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறும்டா. அவளுடைய உலகமே தனி உலகம். அவ யதார்த்த உலகத்துல வாழல. வசதி, பணம், காசு, ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற எந்திர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காடா பார்வதி. ஓகேயா? லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அந்த லட்சம் ரூபாயில கொஞ்சம் குறைச்சுக்கலாமா? கொஞ்சம் இல்ல, 1 ரூபாய் குறைஞ்சா கூட கதை கந்தலாயிடும், கச்சேரி கேன்சல் ஆயிடும். நீ பாட்டுக்கு அலட்சியமா சொல்லிவிட்ட. இப்ப லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என் பிள்ளைகிட்ட சொல்லி ஏதாவது ஸ்பான்சர் பிடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், தலைவேதனை ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றது? ஐயோ பாவரங்கா, முதல்ல பொண்ணு தேதிக்காக அலைஞ்சா, இப்ப லட்சம் ரூபாய் பணத்துக்காக அலைய போறான். இல்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சார் சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம். யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை. சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோர் ரெட்ரோவுட்ஸ். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.